நான் சினிமாவில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணி நல்லபடியா செயல்படுங்கிறார். புரட்சி தலைவரோட வந்தவங்கலாம் என்ன சொல்றாங்க? அன்னைக்கு திமுக இருக்கிற தொண்டர்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவருடைய மன்றத்து ஆட்கள் தான். அதான் திமுக. அப்ப என்ன சொல்றாரு? மற்றவங்க யாரும் கேட்கல. இல்ல நீங்க வந்தாகணும், நீங்க ஒரு கட்சி துவங்கி நீங்க நடத்தி ஆகணுங்கிறாங்க. புரட்சி தலைவர் அந்த மாதிரி ஒரு எண்ணமே அவர்கிட்ட இல்லை. அதனால என்ன ஆகுது? புரட்சி தலைவருக்கு கையில கச்சோ ஒன்னும் இல்லை. அப்ப என்ன சொல்றாரு? பார்ட்டி ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு அம்மா பேருக்கு பக்கத்துல வெறும் கோப்பாசான்னு போட்டுக்கிட்டு உட்காரல, வேலை செஞ்சாங்க. கட்சி தொண்டர்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு தலைவர் இருக்கும்போது அவருக்கு இன்னென்ன பிரச்சனை இந்த குடும்பத்துல, இவங்க வீட்டுக்கு வேலை வாய்ப்பு கேட்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி நினைச்சிட்டு போலீஸ் கமிஷனர் சொல்றாரு, இதுக்கு மேல இங்க அம்மாவை நிக்க வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அம்மா உயிருக்கு ஆபத்து, அம்மாவை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்றாரு. நாங்கெல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இருந்தாங்க, கட்சி தொண்டர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கிட்டையே அனுமதிக்கல, அவங்கெல்லாம் வெகு தூரத்தில் நிக்கிறாங்க. நாங்க அம்மாவை அழைச்சிட்டு போயஸ் கார்டை வீட்டுக்கு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இது வேண்டாம், இந்த அரசியல் எனக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் என்ன கேவலப்படுத்துறாங்க. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அதுலதான் அம்மாவுக்கு இப்படி ஆனது. ஆனா வெளியில என்னென்ன கதை கட்டி விட்டாங்க நம்ம எதிரியெல்லாம், இந்த அம்மா தான் கொண்டுட்டு அப்படின்னாங்க. காவிய நாயகி வாழ்கென மங்கையர் மங்கள தீபங்கள் ஏற்றுகிறார். பணிவோடு அழைக்கின்றோம்.